இவன் அடிக்கிறாடா. இந்த பிள்ளை அடிக்குதுடா. என்ன செஞ்சா உன்னைய? நீ என்ன செஞ்சா? அவர் செய்யறத விடுங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? நீ எதுக்கு வந்த? நடிக்கிறா நான் எதுக்கு வந்திருக்கேன்? நடிக்கத்தான் வந்திருக்கேன். நல்லா இருக்கா? வாவ், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். சரி ஆனதாச்சு, பாப்பாவா போமா. உனக்கு கேக்குறேன் பாப்பாவா. ரொம்ப முழுக்கு இப்படி இருக்கு, வந்துட்டே இருக்கு, அப்படியே இருக்கு. எனக்கு தெரியும், சூழ்நிலை தெரியாம தர நீ. என்ன இத்தனை பேர் இருக்கும்போது நீ நெஞ்ச புடிச்சு தள்ளுறியே? நீ எதை புடிச்சு தள்ளுவ? என்ன பண்ணுவேன்? நானும் புடிச்சு தள்ளிடுவேன். புடிச்சு தள்ளிடுவேன். என்னை பத்தி தெரியாம தர்ற. என்ன உங்களை பத்தி தெரியும்? நீங்க பெரிய ஒரு ஆம்பளை எதிர்த்து பேசுறது போது நிறுத்து. ஒரு பொம்பளை கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்? நீங்க பொம்பளை மாதிரி இரு. ஆம்பளை மாதிரி இருங்க. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என்ன நீங்க என்ன அவ்வளவு பெரிய அடிச்சனா ஓவிட்டு ஆப்பல் புளிச்சு தரிச்சு வரும் பாத்துக்க. ஏன் விட்டு ஆப்பாயில உங்களை அங்க அடிச்சேன் வைங்க, எங்க போய் அண்டம் கட்டும் தெரியுமா? உன்னை போடுற போல கொப்பத்தா விட்டு உள்பாவோட உங்களை இங்க போடுற போல உங்க ஒப்பத்தாளுக்கு என்ன தள்ளு தெரியுமா? உன்னை குத்தி கூடைய போட்டு நொழுக்கு நம்ம வரும் பாத்துக்க. குடுக்குற உடுப்புல குன்ன குடிக்க அண்ணக்காவடி எடுத்துருவேன். ஏத்தி விட்டு இறக்கிட்டு அடிச்சேன்னா இறக்கிவிட 10 மாசம் அப்புறம் ஐயா அத்தா அம்மா மேல கிடக்கணும். நான் அடிக்கிற அடியில உன் அடுப்பு தெரிச்சா விரும்பி அம்மாவோட வாயை பாரு, நல்ல பண்ணி வாயாட்டம். அம்மா விட்டு வாய் பண்ணி வாயி, ஐயா விட்டு பண்ணி சூத்துமா இருக்குன்றியா? சொல்லு சொல்லி அம்மாவோட மண்டே பாரு. அடேங்க அப்பா, எங்க அப்பா தாவிட்டு அத போய் பழைய பந்த கொண்ட மாதிரி எதுக்கு அத போய் நம்ம கண்ணை பாத்தீங்களா? தோடுகால் சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிக்க மாட்டா. இப்ப இருப்பாங்களா அப்பா இருப்பாங்களான்னு. நானாவது பரவாயில்ல, நீங்க எப்படி தெரியுமா? திருட்டு ஆடு முழிக்கும்ல, திருட்டு கடா முழிக்கும்ல. எதிர்த்து பேசிட்டே இருப்பியா? நீங்க பேசுனா நாங்க பேச மாட்டோம். ஆம்பளை வச்சதே சட்டம், பொம்பளை வச்சதா இன்னைக்கு சட்டம். பொம்பளை நீ எந்த வகை பெரிய ஆளு? நீங்க ஆம்பளை பெரிய ஆளு. என்னால 1000 பேச முடியும். பொம்பளை பெரிய ஆளு என்னால 1001 பேச முடியும். வேணாம் 1001. நான் 10,000 பேச முடியும். நான் 10,001 பேசுவேன். 50,000 பேச முடியும். 50,001 பேசுவேன். நான் பேசாம ஒரே வார்த்தையில அழகிய நல்லூர்ல 1 நிமிஷத்துல ஆம்பளை பெருசு நிரூபிச்சு போடுவேன். ஒரே வார்த்தையில ஒரே வார்த்தை தான் பேசுவேன். ஒரே நிமிஷத்துல அழகிய நல்லூர்ல நான் பெரிய ஆள் நிரூபிச்சு போடுவேன் ஆம்பளை பெருசுன்னு. ஒரு வார்த்தை தானே. ஆப்பாட்டுல நான் பொம்பளை பெருசு நான் நிரூபிச்சிடுறேன். ஆப்பாட்டுல நிரூபிச்சிருவாளாம். அப்ப ஃபுல் பாட்டில் கிடையாது வார்த்தை. இப்ப நான் கேக்குறேன், ஆம்பளை பெருசு என்னால நிரூபிக்க முடியும்ட்டே. நானும் பொம்பளை பெருசு என்னாலே நிரூபிக்க முடியும். நீ நிரூபிச்சு. இப்ப முதல்ல ஆம்பளை நான் வந்து எப்பவுமே எதா இருந்தாலும் இப்படின்றியா? ஆமா பாப்பமா பாப்போம். பங்காளில தன்மான சிங்கம் ஆம்பளை மனம் போயிடக்கூடாது. சோற கைத்தட்டு இருக்கு. உன்னை எக்க வைக்க வேணாம்டே. என்னோட இந்த பிள்ளைய பார்த்துட்டு எதையோ பிடிச்சி இப்படி திருக்கிட்டு கிடக்குற. நீ அதே நினைப்புல திரிய ஓல இருக்கு. உன்னை வைக்க வேணாம்னு சொன்னேன்ல. கல்யாணம் பக்கத்துல தான் இருக்கு. வீட்டுல சோறு கிடைக்காதவருக்கு கல்யாணம் முடிக்கலையா? அந்த அக்கா அந்த லைன்ல உட்கார்ந்து நீ வேற முடிச்ச முடியலையா? எத்தனை கொண்டாட்டி? ஒரு கொண்டாட்டி தானா? சரி சரி சரி. அதே இன்னொன்று நோக்கிற ஓல இருக்கு. நீ அது போய் பார்த்துட்டே இப்படியே ஏத்துற வைக்கி கொஞ்சம் பொறு. இப்ப ஆம்பளை பிரச்சனை கை தட்டி நிறுவச்சாங்கல்ல. எங்க கை தட்டினா பிரச்சனை எங்க கை தட்டினா அப்படி குருட்டு முண்டை. சரி உனக்கா ஒன்சும் ஒரு மாதிரி பாக்குறியா? தன்மான சிங்கங்களா மருது பாய் சோற கை தட்டுங்க போய் பத்தியா இப்போ நிறுவச்சாங்கல்ல. இப்போ ஓவருக்கு அந்த மேல உட்காந்துருக்கா பாரு. கப்பலுக்கு வந்த மாதிரி இங்கிட்ட வா. அடி குருட்டு முண்டை அங்க வாரு மேல உட்காந்துருக்கத பாட. குருட்டு முண்டில நல்ல முண்டை தான்டா நீ. கண்ணு அந்த முக தேடி திருறா அவரு லூஸ் முண்டை. அங்க வாரு. அங்கிட்டு ஏன் பாக்குற? வண்டியை பார்க்கண்டா அங்க மேல பாரு. கீழே பார்க்காத அங்க வாரு. குருட்டு சிரிக்கி அந்த கண்ணாடியை குருட்டு போட்டு திரிட்டு எடுவிட்டு சிரிக்கி. இப்ப உட்காந்துருக்காங்கல்ல. ஓவர்க்க கை தட்ட வேணாம், விசு அடிக்க வேணாம். நம்ம காளியம்மனுக்கு பொங்க வச்சா முளைப்பாறை எடுத்த குலை விடுவாங்கல்ல. ஓவர்க்கத்துல இருந்து ஒரு குலை வர சொல்லு, நான் பெரிய ஆள்னு ஒத்துக்கிறேன். பெரியாளா கேக்குறேன் பொரியா அத்தா. இந்த பொம்பளை பிள்ளைய வர்க்கங்களா காலையில 6 மணிக்கு நாடகம் கும்பிட்டு கூட விழுகிறேன். இந்த ஆத்தால நினைச்சு குலவையை மட்டும் போட்டுருக்காத்தா. ஒரு 4 பேர் போட்டாலும் போதும். எங்க போடுங்க வாப்பா.
அவட்டு மூத்தர புறா வாங்கி மடக்கு மடக்கு மூத்திரத்தை குடிக்கவா? அதை சொல்லவுமே மூத்திரத்தை குடின்னு சொல்லியிருந்தா ஒரு ஆத்தா வேகம் அப்படி யாரி என்னை பார்க்கல மூத்திரம் குடிக்கிற பையன் மாதிரி தெரியும். என்ன பேச்சாயா பேசுன நீ? சூப்பர் தான். எப்படி கொலைப்பட்டாங்க? ஆமா. அழகிய நல்லூர்ல பெண்கள் மானத்தை அப்படி காப்பாத்திட்டாங்க. அப்படி கொலை ஓடணும் தா. ஆமா. அதுல ரெண்டு ஆத்தா எப்படி கொலை போட்டா தெரியுமா? அப்படி பெண்கள் மானம் போயிருமா? எப்படி கொலை போட்டாங்க? நாங்களாவது குழவை அப்படி போட்டோம். கையை எப்படி இருமா வாட்டர் பாட்டில் அப்படி வச்சுட்டு டம்மு டக்கு டம்மு டக்கு டம்மு டக்குன்னு இருமா கையில கோட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. ஆமா. இப்ப நான் கேட்கறேன், ஹலோ போடலையா? அவர் டச் நீ அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இதே இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். காலையில சோறு கிடைக்காது பாத்துக்க. இருவப்பட்டுன்னு இப்ப நானே சேர்த்து வச்சிருக்கேன். ஒன்றும் அக்காட்ட பிரச்சனை நானே பேசுறேன் மாமா. இவளை நம்பினேன்னா மைசெட்டை வித்து தெருவில் தான் தெரியணும். அதையும் பார்த்து ஆமா இவர் இப்ப என்னை ஆம்பளை ஆம்பளை கிட்டி அடிக்கிறதா லூசி இருக்கி. நான் கேட்குறேன், உன்னை வைத்த ஆத்தா மாதிரி கொலை ஓட்டு இப்படியே போட்டாங்க. எப்படி இப்படி போட்டா கூட தெரிஞ்சு போகுமா? சரி எப்படி கொலை போட்டாங்கன்ற எப்படி குனிஞ்சிட்டு போடுறாங்க. அப்புறம் ஒரு ஆத்தா எப்படி போடுச்சு தெரியுமா? சரி மக்கள் மத்தியில் விட்டு ஆக வெறும் பொம்பளையா தான் பார்த்துருக்கேன். ஆம்பளை ஒரு ஆளை பார்க்கல. அப்படி கிடையாது. இங்க அங்கிருந்து இங்க நம்ம மேடையில பார்த்தாங்கன்னா நம்ம என்ன தப்பு, அத்தனை பேர் இருக்காங்கல்ல, நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது தெரிஞ்சானே ஒரு தப்பு பண்ணாம அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது. ஆனா இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, நம்ம மேடையில் நிக்கிறோம்ல, ஆனா ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் இங்க இருந்து பார்த்து சொல்லிடுவேன், யார் யார் என்னென்ன தப்பு சென்றாரு நாங்க கண்டுபிடிச்சு போடுவோம். அது எங்க வழக்கம். அரையில் பக்கறையில இப்ப ஆம்பளை மக்கள் மத்தியில் விட்டு மேடையோட வச்சுக்குருவோம். சரி நான் ஆம்பளை பையன், நான் கை தட்டுறேன், விசில் அடிக்கிறேன் மேடையோட. நீ பொம்பளை பிள்ளை தானே? ஆமா நான் பொம்பளை. நீ கொலை போடுறீங்க கோத்தா குண்டா தெரியும் பொம்பளை. பொம்பளை தான் கொலை போட எழுதியா வச்சிருக்கு தெரியுமா? ஆம்பளை செய்யற நான் செய்யக்கூடாதா? சரி என்ன செய்வேன்? நானும் கையை தட்டுவேன். எங்க தட்டு? நானும் விசில் அடிப்பேன். அடி கை தட்டிட்ட இப்படி தட்டின விசிலடி அடிச்சா அடிச்சு தொலை பட்டு பட்டுன்னு. அக்காளி ஒன்னா நம்பர் ரவுடி முண்டியா இருப்பா அவ்வளோ இருக்கு. உங்கள்கிட்ட அப்படின்னா தான் வாழ முடியும். நாட்டுல மசத்துல யார மழை பெய்ய மழை பெய்யும். உடனே மாதிரி ஒரு 5 பண்ணாடி வச்சுருந்தா மழை இதுல பெய்யும். உன்னையெல்லாம் கட்டி வாக்கப்பட்டு நீ போற அடிச்சுக்க. அந்த ஊர்ல மழை புழு 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 புழுன்னு பெய்ய. உடனே வந்த பிள்ளைய பத்து மழை புழு புழுந்தாயா வரும். மயிரை புடுங்குது. நீ காலை தான் தூக்கி வீட்டுல ரவுடி பேபி வயிற்ற பிடிச்சி சொல்ல அப்படி ஓட ஓட அடிச்சுக்கிட்டு நீ வீட்டில் தான் காலை தூக்கி வைப்ப. கல்யாணம் முடிஞ்சு அப்படி வீட்டில் காலை தூக்கி வைப்ப. இல்லை மாமியார் வீட்டில் காலை வச்சேமே எவனையாவது கொண்டுருவேன். ஒன்று மாமனாரை கொண்டுருவேன், மாமியாரை கொண்டுருவேன். வீட்டில் நான் பெருசு கட்ட பாமா அது வாட்டுக்கு படுத்த இடத்துல போகவும் வரவும் இருக்கும். சரி அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் தொலைச்சிட வேண்டியதே. சரி இப்போ பேச்சில் விடு, பேச்சில் விடுவா விடுவா. இப்போ நான் ஆம்பளை பெருசு நான் நிரூபிக்கிறேன் பேசி. நானும் பொம்பளை பெருசு நானும் நிரூபிக்கிறேன் பேசி. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதே ஒரு பொம்பளை. யோ ஒரு குடும்பத்தை கெடுக்கிற பொம்பளையா? அதை இந்த அழகு வத்த ஆம்பளை சொல்லுது பாருங்க. எந்த விதத்துல பொம்பளை கெடுக்கிறான்னு சொல்றிய? இங்கிட்டு வா, உனக்கு மட்டும் கற்பனை. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கே இல்லாம. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதே ஒரு பொம்பளை. நான் சொல்றேன் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதே அந்த ஆம்பளை. ஆம்பளையா? பொம்பளை என்னால நிரூபிக்க முடியும். ஆம்பளை என்னாலே நிரூபிக்க முடியும். அண்ணன் தம்பி 2 பேரு. சரி அண்ணன்காரன் கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. சரி கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். சரி 10 மாசம் கழிச்சு அவனுக்கு போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உனக்கு அருமையான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, சீக்கிரம் கிளம்பி வாடான்னு போன் அடிச்சிட்டாங்க. சரி இவனு சந்தோஷம் தாங்க முடியல. வாரிசு வந்துட்டு வாரிசு உடனே வேகமா வர்றேன் பணத்தை வாங்கிட்டு. சரி சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வர்றவங்களுக்கு பூரா சுவி. ஆமா அப்புறம் பிள்ளையாரெல்லாம் கொடுக்கணும்ல. அசைவ சாப்பாடு சைவ சாப்பாடு என்ன வேணுமோ காசு பணம் சரக்கு அம்புட்டு அள்ளி கொடுத்து சந்தோஷமா இருக்கேன். குழந்தை வந்திருக்கேன்னு அப்படி சந்தோஷமா இருக்க நேரத்துல உன்னை மாதிரி 2 பொம்பளை அந்த குழந்தைய பாக்கணுது. சரி போனமா பார்த்தமா சேன தண்ணி வச்சமா வந்தமா இருக்கோம்ல, அதை விட்டுட்டு அந்த குழந்தைய வர்ணிக்கிறாங்களா அந்த பொம்பளை. எப்படி வர்ணிச்சாங்க? ஆத்தாடி ஆத்தே இந்த குழந்தை எம்பிட்டு அழகா இருக்கேன், அப்படியே அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்ல. அண்ணன் தம்பி 2 வெட்டி செயல கிடக்குறாங்க. சித்தப்ப மாதிரி இருக்கியான்னு சொன்னதுக்கு எதுக்கு செயல கிடக்குறாங்க? ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஏன்னா நீங்களே சொல்லுங்க. ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நம்ம தம்பி மாதிரி குடும்ப வயசு மாதிரி பிள்ளை பிறக்கிறது இல்லையா? நம்ம தம்பி தானே பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி சொன்னோம்னா சந்தேகத்தை உண்டு பண்றது நீங்க. சந்தேகத்தை உண்டு பண்ணலங்க. நீ சொல்லி முடிச்சிட்டேல, நீங்க சந்தேகப்படுறீங்க. நீ சொல்லி முடிச்சிட்டேல, நான் பதில் சொல்லணும் அதுக்கு. இப்ப நாங்க சந்தேகப்படுறோமா? ஆமா
வந்ததுமே இந்த குழந்தை நல்லா இருக்கு, விநாயகர் மாதிரி இருக்கு. அவங்க அப்போ இப்போ பெரிய பெம்மா எங்கே யார் பெரிய பூச்சி மாதிரி இருக்கு, சின்ன பூச்சி மாதிரி இருக்கு, அவங்க தாத்தா மாதிரி இருக்கு அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. அவனே 10-9 மாதம் அவன் வெளிநாட்டில் கடந்து காஞ்சி போய் கிடக்கான். வந்தவன்கிட்ட போய் சித்தப்பை மாதிரி இருக்குண்டா. அப்போ இவன் என்ன நினைப்பான், அப்போ குடும்பத்தை கெடுக்கிற பொழப்பு தானே, உன் குடும்ப வாரிசு வந்துருச்சுடா தங்கமே நல்லா இருக்கும்னு சொல்லணும். சரி அது கூட விடு. சரி இப்போ ஆம்பளை பெருசு நான் 1000 பேசுவேன், பொம்பளை பெருசு நானும் 1000 பேசுவேன். எப்போ பார்த்தாலும் 1000 சொன்னா நீ 1000 சொல்லுவேன். ஆமா நான் 15 தடவை 1000 சொல்லுவேன். நானும் 15 தடவை 1000 சொல்லுவேன். எங்க அப்பே முனியராசி அழகிய நல்லூர் நடு மந்தையில சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் தெரியுமா? எப்படி? ஏன் மகன் கிருஷ்ணகுமார் ஆம்பளை சிங்கம்டா, ஏன் மகன் 1 கொண்டாட்டி 2 கொண்டாட்டியை கட்டியிருக்கான், ஏமையா 5 கொண்டாட்டி கட்டியிருக்கான். அவன் ஆம்பளை, அவன் எத்தனை கொண்டாட்டி கட்டுவான்டா அப்படின்னு எங்க அப்ப மார்தட்டி பெருமையா சொல்லுவான். சரி இதுல ஆம்பளை பெருசு, சரி பொம்பளை பெருசுன்ற இல்ல. சரி உங்க அப்பனை சரி நம்ம அழகிய நல்லூர் நடு மந்தையில சொல்லு எங்க அக்கா மக்க என் மக சின்ன பொம்பளை சிங்கம்டா. என் மக 1 புருஷன் 2 புருஷன் வச்சிருக்கா, 5 புருஷன் வச்சிருக்கா, 50 புருஷன் வச்சிருக்கா. ஒப்பனை சொல்லு ரோட்ல போற செருப்புல போய் சத்து தான் நடிப்பாங்க. நீ 5 பொண்டாட்டி நீ கட்டுற, 5 பொண்டாட்டி கட்டினாலும் உனக்கு வாரிசு இந்த ஒத்த பொண்டாட்டி தான் நீ பெற்று கொடுக்கணும். நான் போய் ஆஸ்பத்திரியில் பிள்ளைய பெத்தாத்தே உனக்கு பிள்ளை, ஆம்பளை வச்சு பிள்ளை பத்துருவியா? பொம்பளை நீ பிள்ளை வைக்கிற. ஆமா. எத்தனை மாசம் சுமந்து? எத்தனை மாசம்? 10 மாசம். கை கொடுங்க. 10 மாசம் சுமந்து பிள்ளை பக்கறீங்க. ஆமா. மனசார பாராட்டு. ஆமா 10 மாசம் சுமந்து பிள்ளை பக்கறீங்களே. ஆமா. செவத்துல உரசியா பிள்ளை பக்கறீங்க. ஆம்பளை நாங்க உதவி பண்ணாதான் நீங்க ஆம்பளை இல்லை என்றால் இப்ப ஆம்பளை பிள்ளை பக்க சொன்னீங்கல்ல. ஆமா. எந்த ஆம்பளையும் பிள்ளை பக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேம்மா, அழகிய நல்லூர்ல நிறைஞ்ச மேடையில சொல்றேன், பொய் சொல்லல. சரி சத்தியமா சொல்றேன். என்ன சொல்றீங்க? நான் பிள்ளை பக்கிறேன். நீங்களா? நீ பிள்ளை பக்க 10 மாசம் ஆகல. ஆமா எனக்கு 10 மாசம் வேணாம். சரி 1/2 மணி நேரத்துல இந்த மேடையில இப்பயே பிள்ளையும் பக்கிற இளங்குடி எடுக்கிறேன். சரி ஆனா அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனைனா, என்ன? நீ பிள்ளை பக்கணும்னா உடனே நான் கற்பமாக்கணும். அப்பத்தானே நீ பிள்ளை பெற முடியும். இப்ப நான் பிள்ளை பெறணும்ல, நீ என்னை கற்பமாக்கு. அண்ணே லைட் அமத்துனே, மைசட்டுக்காரே லைட் அமத்து. கற்பமாக்குடி. அது லைட் அமத்த சொல்லுங்க. லைட் அமத்தாத, கற்பமாக்குறேன்னு சொல்லி ஏமாத்திரு. என்ன மட்டும் இருட்டுல குட்டியாவா போனே மட்டும். ஒன்னையால முடியல, அந்த பிள்ளை சரின்னு சொல்லுது, ஒன்னையால முடியலையா? லைட் தானே அமத்த சொல்றேன். அட இருங்க பைக்கல, இன்னும் 10 போக்கஸ் லைட்டை கட்டு. கற்பழிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திடுவா. எல்லாம் செல்ல ஜூம் பண்ணி படம் எடுங்க. நீ தான் பேச அவர் வாய்க்கு இல்லையே. கற்பழிக்கிறான் இளங்குடிய காரணம் கற்பழிச்சா தானே பிள்ளை பார்க்க முடியும், இளங்குடி எடுக்க முடியா? பேசுறீங்க மனுஷி, ஜூம் பண்ணி பாருங்க எல்லாரும். நீங்க மட்டும் எப்படி சரி சரி நீங்க மட்டும் அதனை இருட்டுக்குள்ள குட்டியாயி என்னை மட்டும் போட்டு லைட்டை போட்டு பாவான்னு நான் கற்பழிக்கவா? நான் மட்டும் இப்ப நான் உனக்கு கற்பழிக்கவா? என்னேவா 50 லைட் கூட கட்டு. ஊர் சனமே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. ஓசியில புளிப்புளியும் காட்டுறேன்னு நினைக்கிறா எடுவட்ட முண்டை. சரி இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. என்ன வியாபாரம்? இளந்த பழம். அவ்வளவுதான் போகும். இளந்த பழமுங்க. பொய் சொல்லாத. இத பக்கத்துல இளந்த பழம் மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? சின்னதா கொய்யா பழம் மாதிரி தெரியுதே. ஏங்க நான் வச்சிருக்க பழம் என்ன பழம், புடுங்குற பழம் என்ன பழம் எனக்கு தான் தெரியும். இளந்த பழம்னா அந்த ஒரு 12 13 14 வயசுல என்ன அதுக்குள்ள ஒரு இதெல்லாம். நீ அதை பார்க்கல கொய்யா பழம் மாதிரி தெரியுது. நான் தான் பிடிக்கிட்டு வந்தேன். இது இளந்த பழம் தான். இளந்த பழம் தானா? ஆமா. சரி சரி எவ்வளவு கிலோ? ஐயோ என்ன கேக்குற? அதான் கேக்குறேன். ஒரு கிலோ ஒரு வழக்கு. என்ன கிராமத்துக்காரன், அதனால எனக்கு விவரம் தெரியாது. ஒரு உலக்கு அளவுன்னு சொல்லி. நான் காஷ்மீர் ஆப்பிள் விற்கிறேன். இளந்த பழம் தானே. ஒரு உலக்கு 50 ரூபா. ரொம்ப சீப்பா தெரியுதே. சீப்பா இருக்கா? அப்ப எத்தனை உலக்கு வாங்குவீங்க? கம்மாக்குள்ள என்ன பொறுத்தல வியாபாரம் பண்ணா சரி. இல்ல நீ வேற என் சின்ன பையல விட்டோம்னா கம்மாக்குள்ள ஓசியா உளிப்பி பறிட்டு வந்துடுவாங்க. 10 ரூபா கொடுத்தா போதும் பைய நிறைய. இங்கிட்டு போற இளந்த முள்ளா தான் கிடக்கு. 50 ரூபா வேணுமா? புடிங்கி தின்னுவீங்களா? கேட்டேன் 50 ரூபா நான் 100 ரூபா கூட தர்றேன். சரி ஒன்னு உனக்கு எத்தனை உலக்கணும்? 2 உலக்கு. உனக்கு எத்தனை உலக்கணும்? 5 உலக்கு. அவன் நம்ம கம்பெனி மறக்கூடாது. ஏமா பெட்டிக்காரே உனக்கு எத்தனை உலக்கணும்? உனக்கு 5 தானே? உனக்கு 5 உனக்கு 5 உனக்கு 2. ஏப்பா செல்வா என்ன அவர் என்ன சமைச்சிருக்காரா? உனக்கு எத்தனை உலக்கு வேணும்? 2 புடிக்கு வேணும். 2 புடிக்கு வேணும். சரி சரி அப்ப வீட்டுல தலக்கரமா எனக்கு 15 உலக்கு வேணும். மொத்தம் வச்சுக்கிறோம். அதனால தோரம் கொடிக்காலம் தோரம் கொடிக்காலம் அரும்பரும்பா வெத்தலையா அரும்பரும்பா வெத்திலையா சூனாவ போட்டாலும் சிவக்க மடி சூனாவ போட்டாலும் சிவக்க மடி. உனக்கு தங்கச்சி வேணும் ஞாபகம் வச்சுக்க. உனக்கு தங்கச்சி வேணும் ஞாபகம் வச்சுக்க.
உனக்கு தாயே தங்கச்சினே. ஏன் உனத்தான தங்கச்சி வேணும்? எனக்கு 6 மணி வரைக்கும் பொண்டாட்டி. அந்த பிள்ளை தங்கச்சியே வேணும். 6 மணி பின்பாட்டா? அப்ப நான் முன்னால விடுறேன், நீ பின்னால விடுங்க. பின்னாடி வர்றதுல நீயே முதவே அந்த கிராக்கி நீடா. நாங்கெல்லாம் விட மாட்டோம்டா, நாங்க முன்னாடியே விட்டுருவோம். சும்மாவே தூக்கத்துல விட வேண்டியது. பொம்பளைக்கு ஒண்ணு நப்பி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி. ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போய் இடம் தாண்டி. நீ ஒரு முறை கட்டவள ஆள் மண்டையும் பாரு. என்ன என்ன ஒதுக்குது இந்த பிள்ளை? ஒரு கொச்சக்கரை எடுத்து வா மச்சான், ஒரு கொச்சக்கரை எடுத்து வா. இழுத்து பிடிச்சி கொட்டைக்கால கட்டி போடுவோம். ஒரு வட்டம் கைக்குது மச்சான் பேரு மதுரை, மச்சான் பேரு மதுரை, நின்னு பாரு எதிரே போறா. ஓடுற என்ன ஒரே ஆட்டமா இருக்கு? இப்படி பெருசெல்லாம் கிடையாது. கையளவு பிஞ்சைக்குள்ளே, கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னை மரம், கணக்கில்லாத தென்னை மரம், தென்னை மர தோப்புக்குள்ளே, தென்னை மர தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப, அழகியநல்லூர்ல ஓட்ட போறேன் என் பொழப்பு. சொன்னிட்ட செஞ்சிட்டு பூட்ட போறேன் கலப்ப சொல்லு. ஓட்ட போறேன் என் பொழப்ப. அவன் கலப்பதை சோழி முடிச்சான். அப்படி நினைக்காத, நேற்று தான் அப்படி கொள்ளு அடிச்சு வச்சிருக்கேன். போட திருப்பத்தூர்லயே பார்த்துட்டு உன் பொழப்ப போடா. அது அன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு அடிச்சு வச்சிருக்கிறேன். அட ஒரு புதுக்கால் படம் காலாட்ட என்னன்னைக்கு பயப்படாத, வேகமா வந்து மோந்துட்டு 10 பாட்டு பெறுவாப்புல. பரம சைனா எங்க ஊரு பக்க வந்து சிங்கப்பூரு, பரம சைனா எங்க ஊரு பக்க வந்தா சிங்கப்பூரு. தேய மைனா தேய மைனா தேய மைனா தேயாலோசை, தேய மைனா தேய மைனா தேய மைனா தேயாலோசை. இல்லாத நானே என்ன ஆட்டாட்டுறேன் வச்சுக்கிட்டே வரேன். யோ மடக்கு மடக்கு ஆட்டி அந்த வாயில பண்ற அப்புறம் நான் பண்ண முடியுமா? என்னடா படம் பத்திரிக்கா? எப்படி மும்தாச்சலம் பத்திரிக்கா படத்துல முள்ள 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 இப்படித்தான் உன் பூனு கலண்டு போக தப்பி தவறி சிக்கிறாள். ஆனா பரவாயில்ல, புடிச்சு உருவிடுறேன் மாப்பிள்ள. ஆயிரம் உருவு
வேணா நம்ம 2 பேரும் ஒண்ணு கலவணும். தம்பி நான் எப்ப அப்பவே என்ன சொன்னேன் அவர் கிட்டத்துல போகாதே அண்ணன் சொல்ல அப்படி முதல்ல. நீ தம்பி நான் அண்ணன் ஃபர்ஸ்ட் நான் போய்க்கிறேன். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரமண்ணல ஆமா காலையில் மெடிக்கல் வாங்கிக்கணும் இல்லை. ஏய், அது பெருமாட்டு வம்சம் போட்டு அமுக்குச்சுன்னா அந்த எந்திரிக்காது. போய் அமுக்குது, போய் மூத்திரத்தை குடிச்சிட்டு திரும்பிடும். கண்டு அப்படி பிறகு ஏமா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் எப்படி உண்மையான பேர் சொல்லவா இல்ல செல்ல பேர் சொல்லவா? ஏதாவது ஒரு பேரை ஒரு சொல்லுங்க. பேர் சொல்லவா? உங்க எது சொன்னாலும் சரிதேன். இந்த பிள்ளை பேர் தானே சூனா. சூனாவா? ஏன் ஜூனா? ஏங்க நடுவுல இருக்க அந்த கூவன் உங்களுக்கு வராதா? இருமா. ஏன் ஜூனா? ஏய் உன் பேர் சூனா தானே? என்னையா சொல்ற? அதான் என் ஜூனா. நீ எனக்காக வந்தவ தானே இன்னைக்கு? ஆமா. அதனாலதான் என் ஜூனா. சுகுணா. அதத்தான் சொல்றேன் என் ஜூனா. ஏய் ஏன் சுகுணா? கானா காவனா கீனா பூனா இருக்குல கூனா. அத போடுவேம்டா. ஏன் சூனாவை போடுவியா? சூனாவை தூக்கி எப்பூனா நான் சொல்றேன் கேளு. பேர் வச்சா நாகரிகமா இருக்கணும். சூனா பூனான்னு இருக்கக்கூடாது. சரி நான் சொல்றேன் பேரு. சொல்லுங்க. உன் பேரு மயில். மயில். இப்போ எனக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க. சரி. உன் பேர் மயில். மயில். என் பேரு முருகன். முருகன். முருகன் எதுல இருவார்? மயில் மேல. நீ குனிச்சுக்க இருக்கிற பெட்டிக்காரே. உன் பேர் என்ன? பாலத்தண்டாயுத பாணி. கல்ல கட்டி தொங்க ஓடி இழுத்துட்டு கிடக்கட்டும். எப்ப மத்தலா உங்க பேரு? தடியடி. தடியடி. நீ நல்லா அடிப்பேன்னு தெரியும். காது விழுந்து கிழிஞ்சிச்சு. அடிச்சு அடி எனக்கு ஏற்கனவே. எப்ப ரவுண்டு உங்க பேரு வைக்கல. எப்பதான் வைப்பீங்க? வைக்கல. அத எப்பதான் வைப்ப? நீ சொல்ற. அட வச்சுட்டல. நீ சொல்லு. எப்பன்னு? எப்ப அத நான் சொல்லவா? எப்பா உனக்கு ஏற்பாடு பண்ணி அவருக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். நீ என்ன நினைக்கிற நீ? விடுறா மாப்ள விடுறா. சரி சகல விடு சகல. அப்பா உன் பேர் என்ன? இருட்டுக்குள்ள முரட்டு குத்து. அதனாலதான் அவர் வந்தால இருந்து இருட்டுக்குள்ள போயிட்டாரு. அதான் என்ன வரைக்கும் உள்ளே உட்கார்ந்து இருந்தாப்ல. அது பாம்புல கண்ணாடியை பாரு அழகு சுந்தரத்துக்கு. விடியறதுக்கு கண்ணாடி கழட்ட மாட்டேன். ஏன் அழகே அல்லம்மா. உண்மையான பேர் சொல்லுங்க. என் பேர் சுகுணா. என்ன பேரு? சுகுணா. மறுபடியும் ஜூனான்னு வருது. ஏய் சுகுணா கூவனா நடுவுல. என்ன பேரு? சுகுணா. யோ சூனா வேறயா? சுகுணா. சுகுணா. உன் பேர் என்னைக்கும் சுகுணாவாவே இருக்கட்டும். வேற சூனாவே. சுகுணாவை திருப்பி போட்டா என்ன வரும்? நான் குசு. நான் குசுன்னு வரும். ஆமா மனுஷன் குசே வீசு. நான் குசு மடுவிச்சு வச்சாதா. அதனால உங்க பேர் சூனா. என் பேரு தெரியுமா? என்ன பேரு? என் பேரு கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமாரா? என்னங்க பேரு இது? கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார் இல்ல. சும்மா வெறும் கிருஷ்ணகுமார் இல்ல. அழகு சுந்தர நவநீத குழலூதி கோபால கிருஷ்ணன். அழகு சுந்தர குழலூதி. அழகு சுந்தர நவநீத குழலூதி. நல்லா குழல் ஊதுவேன் மச்சான். கோபால கிருஷ்ணன். நவநீத குழலூதி கோகுல கிருஷ்ணன். சரியா? அந்த பிள்ளை வாயில நுழையல, நீ நுழைச்சு விடு. இல்ல நுழைஞ்சிருச்சு. இல்ல அழகு சுந்தர. அழகு சுந்தர நவநீத குழலூதி கோபால கிருஷ்ணன். அது இவ்வளவு நீளம். எனக்கு எப்பயுமே நீளமா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்ப சுருக்கி உள்ள மடிச்சு கட்டிருக்க. தூக்கி தோல்ல ஓட்ட தெரிய வேண்டியதானே? உனக்கு ஆசையா இருந்தா வச்சுக்க. அது வேணாம்னு சொல்ல போறேன். தோல்ல போட்டா அதோட எப்படி லவ் மனிதனுக்குள்ள மனித காதல் காதல்ல பலவிதமான காதல். சரி. மிருக காதல், இங்கிலீஷ் பட காதல், தமிழ் பட காதல். எந்த காதல் வேணும் படக்குன்னு சொல்லு. எனக்கு இங்கிலீஷ் காதல். எனக்கு தமிழ் தாங்க தெரியாது. காதலா? தமிழ் தெரியும். உனக்கு பரவாயில்ல. இந்த பிள்ளை நியூகோரக்காரனாக தான் சமாளிக்கும் போல இருக்கு. வா பங்காளி. இப்போ லைட் அமர்த்துவேன். செல்ல காமிச்சாங்க நேற்று கூட லைட் அமர்த்தல. நில்லு சும்மா நில்லு. கழுத டவர் கிடைக்காது. பயப்பட வேணாம். அப்படித்தான் சொல்லுவேன். பயப்படாத. நின்று சொல்லி தர சொல்றேன். கம்பெனி கூட்டி காஞ்ச மாடு கம்பெனி கூடி வா. நில்லு. சீ சீ எனக்கு இங்கிலீஷ் காதல் வேணாம்.
வேணாமா தமிழ் காதல் அந்த முரட்டுத்தனமா குத்துவாங்க. வேணாம் வேணாம் தமிழ் மாப்பிள காதல். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ம். இப்படி நடிக்கிறவளிட்டு தான் கொள்ள விஷயம் இருக்கும். நீ போட்டு அமுக்கு. ஒன்றும் தேவையில்லையே. வேணாம் வேணாம் மிருக காதல் தூக்காதீங்க. வேணாமா? வேணாம். இவளுமா நடிப்ப பைத்தியக்கார கொள்ளு. எப்படி லவ் பண்றது? மணி குயில் சகிதடி மனமதில் மயங்குதடி சிறைகள் விரிந்ததடி இளங்குருவிகள் வறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதெல்லோரும் கதைகள் பேசவா மணி குயிலி சக்கிதடி மனமரு மயங்குதடி சிறைகள் விரிந்ததடி இளங்குருவிகள் வறந்ததடி. கட்டழகி தோட்டம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா சிட்டு விதி சேதி சொன்னால் அந்த சுகம் கேளம்மா பக்கம் விட்டு வாழும் வாழ்க்கை வந்து சேர கூடுமோ சட்ட நித்தம் ஏது பிள்ளை உணவாகுமோ ஊர்வலம் போகும் காலால வேகம் ஊர்வலம் என்றும் தான் இளம் காற்றே கைகள் வீசிவா இதலோரும் கதைகள் பேசவா மணி குயிலி சக்கிதடி மனமது மயங்குதடி சிறகுகள் எரித்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி. ஆடி நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போல நிறுத்தி விட்டு போனதோ அத்தி வந்து சேரும் முன்னே நான் முடிந்து போனதோ சந்தனதான் காய்ந்ததே வாசமின்றி ஆனது நீரோடு நேரம் தாலாட்டி பாடி ஊர்வலம் என்றும் தான் இளம் காற்றே கைகள் வீசிவா இதலோரும் கதைகள் பேசவா மணி குயில் செல்கிறடி மனமது மயங்குதடி சிறைகள் விரிந்ததடி இளங்குருவிகள் வறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னைத்தானே உருவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதெல்லோரும் கதைகள் பேசவா மணி குயில் செல்கிறடி மனமது மயங்குதடி சிறைகள் விரிந்ததடி இளங்குருவிகள் வறந்ததடி. முடிஞ்சு வாங்க கால் பண்ணிட்டேல்ல என்ன நினைக்கிறீன்னு தெரியல ஏ குர்ற உன் பாட்டுக்கு அந்த பிள்ளை ஆடிக்கிட்டே இருந்துச்சு ஆடட்டும் இல்ல லவ் பண்றோம்ல ஆடிக்கிட்டே இருந்துச்சுடா இனிமே சொல்றேன் ஏய் காதல பட பட சொல்லு ஏன் காதல்? அங்க கண்டுக்கிறாத நம்ம லவ் பண்றது வெளியாது வந்தாச்சா வந்தாச்சு. வா, ஓடி போய் லவ் வாங்க. பண்ணுவோம். ஆஹா சூப்பரா சோடம்தா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் அறிந்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டி கேட்டதற்கு ஓர் பாட்டு அறியவில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி
ஒன்றாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவுமில் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு கால முதல் கீழ அழகிய நல்லூர் மக்கள் மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக வைய மருது அஜித் மணி வீர் அவர்கள் பாடலை பாராட்டி 101 அன்பளி சொல்கிறார்கள். அன்பு தம்பி முருகன் அவர்கள் குட்டமுருகன் அவர்கள் மகேந்திரன் அவர்கள் 201 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நடிகரது வணக்கம்.